நோக்கத்தை முதல் செஷனில் பார்த்தோம். நோக்கம் என்ன? ஆதியாகமம் 2லையும் எபேசியர் 5லையும் அது வெளிப்படுகிறது. ஆதியாகமம் 2ல் உள்ள காரியங்களை அப்படியே பவுல் எடுத்து காண்பித்துட்டு சொல்கிறாரு, இந்த ரகசியம் பெரியது அப்படின்றார். இங்கே சொல்கிறது தான் அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த ரகசியம், எந்த ரகசியம் பெரியது? இந்த திருமணம்ங்கிற காரியத்துக்குள்ளே ஒரு ரகசியம் புகைந்து கிடக்கிறது. அந்த ரகசியம் என்ன? இதை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள். அந்த ரகசியம் என்ன? ஒன்றும் இல்லை, சுவிசேஷத்தின் ரகசியம் புதைந்து கிடக்கிறது. திருமணத்துக்குள்ள சுவிசேஷத்தை குறித்த உண்மைகள் புதைந்து கிடக்கிறது. அப்போ திருமணத்துக்குள்ளே சுவிசேஷத்தை குறித்த உண்மைகள் புதைந்து கிடக்கிறதுனா, சுவிசேஷம் நல்லா வழங்கினா எவ்வளோ நல்லா வழங்குதோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை இன்னும் நல்லா போகும். எந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் நுழைந்து நாம் சுவிசேஷத்தின் பிரதிபலிப்பு என்று அறிந்து வாழ ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவிசேஷம் இன்னும் அதிகமாக வழங்க ஆரம்பிக்கிறோம். நமக்கு இருக்கீங்களா? அதான் ரகசியம். அதனால தான் மனுஷனை உண்டாக்கும் போதே ஒரே மாம்சமாக உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் போது அவன் மாம்சத்திலிருந்து எலும்பிலிருந்து எடுத்து உண்டாக்கினார். ஏன்னா பின்னால் போதிக்கலாம் இல்லையா, ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்கிறத இன்னும் விலைக்கு போதிக்கலாம். ஆதியாகமம் 2லேயே சொல்லியாச்சு ஒரே மாம்சம். ஏன்னா அதே அவனுடைய சரீரத்தின் எலும்பிலிருந்து வந்த விளைவுகள் வேணும்னு அப்படி பண்ணுறார். ஏன்னா அவள் வேற இல்லை, இவனும் அவளும் ஒன்று. தன் மனைவி அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தான் சொந்த மாம்சத்தை எவனாவது கீறிக்குவானா? பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். தான் சொந்த மாம்சத்தை ஏதாவது பாதிக்கிற மாதிரி யாராவது நடந்துக்குவாங்க? பட்டினி போடுவாங்களா? யாராவது சிதைப்பார்களா? அடிப்பார்களா? சொந்த மாம்சத்தை என்னையே நான் அடிச்சுக்குவேன்னா? பைத்தியம் பிடிச்சா தான் அடிச்சுக்குவேன் நான், இல்லையா? அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. இந்த சொந்த மாம்சம்ங்கிறத ரொம்ப பெருசாக்கி எபேசியரில் அவர் அப்படியே போதிக்கிறார். அதை எடுத்து அதுக்காகவே தான் ஆண்டவர் உண்டாக்கும் போது ஒரே மாம்சமாக உண்டு பண்ணிட்டார். உண்டாக்க பண்ணிட்டு இது இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்னு சொல்லிட்டார். அங்கேயே அந்த ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள்ன்றதை வச்சு தான் திருமண வாழ்க்கையில் உறவில் எப்படி இருக்கணுன்றதை பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். நீங்கள் 2 பேரும் ஒரே மாம்சம். சொந்த மாம்சத்தை ஒரு மனுஷனும் பாய்க்கிறது இல்லை, அதை போஷித்து காப்பாற்றுகிறான் அப்படின்லாம் போதிக்கிறார். அப்போ திருமண வாழ்க்கை இன்றைக்கி போகும்போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியணும் ஒரு காரியம். திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நோக்கம் என்னென்னா சுவிசேஷம். அந்த என்ன ரகசியம் அதில் புதைஞ்சு கிடக்குது திருமண வாழ்க்கையில்? திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்ன? இந்த ரகசியம் பெரியதுன்றார். என்ன ரகசியம்? சுவிசேஷம் தான் அந்த ரகசியம். திருமண வாழ்க்கைக்குள்ளே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா சுவிசேஷம் நல்லா தெரியும். அதனால் சுவிசேஷம் நல்லா தெரிஞ்சதுன்னா திருமண வாழ்க்கை நல்லா போகும். திருமண வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்தா சுவிசேஷன் ஆழமாக விளங்க ஆரம்பிக்கும், இல்லையா? சரி, அதனால் புரிஞ்சு வச்சுங்க. அதுதான் ஃபஸ்ட் செஷனுடைய கருத்து. அதை விட்டுறாதீங்க. அடுத்தது பார்ப்போம் இன்றைக்கி. அது என்னென்னா, இன்றைக்கு அந்த மாதிரி வேத வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற ஒரு நோக்கத்துக்காக திருமணம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. அதில் தான் பிரச்சனை வருது. நோக்கத்தை மாற்றி விட்டாங்க. ஏன்னா இப்போ தான் பைபிள் வேணான்றாங்களே மேற்கத்திய நாடுகளில் கூட. பைபிளை சொல்லாதீங்க அப்படின்றாங்க. பைபிளெலாம் பேசாதீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் நம்புறதில்லை அப்படிங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார் அதெல்லாம் பேசாதீங்க. எபேசியர் 5 பேசாதீங்க. ஆதியாகமம் 2 அதெல்லாம் உண்மையாக என்னன்னு யாரு கண்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? திருமணம் அப்போ பைபிள் வேணான்னு சொன்ன பிறகு ஆண்டவர் வேணாம், ஆண்டவர் சொல்கிற காரியமே வேணான்னு சொன்னப்போ திருமண வாழ்க்கையின் நோக்கமே மாறிடுது. அப்புறம் ஏன்னா ஆண்டவர் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டாரு, காஸ்பிள் அப்படியே நடத்தி காட்டணும். அதுதான் திருமணம். திருமணம் வந்து காஸ்பிளை கொடுத்த ஒரு வெளிப்பாடாக இருக்கணும். அதுக்கு தான் உண்டாக்குன திருமணத்தைன்றாரு. அதை தான் வேணான்ட்டாங்களே இப்போது. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் பிரதானமாக வைக்கப்பட்டது. கிறிஸ்தவ சமுதாயங்களில், இப்போ இங்கிலாந்து போன்ற தேசங்களில், அமெரிக்கா போன்ற தேசங்களில் மெயினாக கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வருதா இல்லையா? நம்ம ஊரில் கூட பாருங்கள், திருமணம் நடத்தி வைக்கும்போது புக் ஆஃப் காமன் ப்ரேயர்னு ஒரு தான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம. ஏன்னா அது ஆங்கிலிக்கன் சர்ச்சில் அந்த புக்கை போட்டிருக்காங்க. அதில் திருமண வாழ்க்கை எதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்றது அதெல்லாம் அப்படியே வாசிக்கிறோம் இல்லையா? திருமணத்தை இப்போ என்ன வாசிக்கிறோம்? திருமண வாழ்க்கை முதலாவது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது?
ஒரு குடும்பம் உண்டாகி அதில் பிள்ளைகள் பிறந்து அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே தேவ பயத்திலே வளர்க்கப்பட வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் வளர்க்கப்படுவார். அதுக்காக திருமண வாழ்க்கை உண்டார் சொல்லுவாங்க. அதை ஒரு தடவை திருமணம் செய்து வைக்கும்போதும் சொல்லுவாங்க. ரெண்டாவது, திருமண வாழ்க்கை எதுக்காக உண்டாக்கப்பட்டது? ஆஸ் எ ரெமெடி அகென்ஸ்ட் சின். மனுஷன் பாவம் செய்யாதபடிக்கு, வேசித்தனத்துக்குள் பிரவேசிக்காதபடிக்கு, அந்த விதத்தில் பாலியல் விதத்தில் தவறு செய்யாதபடிக்கு, அவன் ஒழுங்காக வாழும்படியாக கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிற சபை, நம்மளாம் கிறிஸ்துவின் சரீரம் இல்லையா? அப்போ நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கிறதுக்கு உதவியாக இருக்குது திருமண வாழ்க்கை. வேசித்தனத்துக்கு அங்கே இடம் இல்லாமல் போகிறது இல்லையா? மூணாவது, சமுதாயத்துக்கு ஒரு பெரிய நன்மை அதன் குடும்பத்தின் மூலமாக உண்டாக வேண்டும் என்பது திருமண வாழ்க்கையின் நோக்கம். இட் இஸ் ஆர்டைன்ட் ஃபார் மியூச்சுவல் சொசைட்டி ஹெல்ப் அண்ட் கம்ஃபர்ட் that one ought to have for another, both in prosperity and adversity. நல்ல காலத்திலையும் கெட்ட காலத்திலையும் ஒரு சமுதாயத்தில் வாழுகிறவர்கள் திருமண வாழ்க்கையின் மூலமாக ஆறுதலையும் உதவியையும் பெற, ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க, இதுக்காக தான் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அப்படி தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க இல்லையா? அப்போ திருமணத்தை கர்த்தர் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறார். எதுக்கு முக்கியமாக நினைக்கிறாரு? அவருடைய திட்டம் பலுகி பெருகி இந்த பூமியை ஜனங்கள் நிரப்பணும், பிள்ளைகள் பெறணும். வெறும் பிள்ளைகளை பெற்றா போதும், அது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளர்க்கணும். ஒரு குடும்பமாக அவர்கள் உருவாக்கி தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். மனுஷர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவன் தெரியணும். அதனால தான் நம்மளை அவர் சாயலில் உண்டாக்குனார். அந்த காலத்தில் ராஜாக்கள், இப்போ ரோம பேரரசெல்லாம் ஆண்ட காலத்தில் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. பேரரசர் யார், உங்கள் பேரரசர் யாருன்னு கேட்டால் எவனுக்கும் ஃபோட்டோவை பார்த்ததில்லை. அப்போ எப்படி தெரியும்? பூமியே ஆண்டார்கள் அவர்கள், உலகம் முழுவதையும் ஆண்டாங்க. தூரத்தில் இருக்க தேசத்தெல்லாம் ரோம பேரரசு ஆண்டது. அவங்கெல்லாம் ராஜாவை பார்த்ததில்லை. ராஜா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரவும் முடியாது, ட்ராவல் வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி ராஜாவை தெரியும் அவங்களுக்கு? அதனால தான் அந்த சிலை வைக்கிற பழக்கம் உண்டாச்சான். அந்தந்த ஊரில் ராஜாவுடைய சிலையை ஒன்று வச்சுருவோம், பஸ்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு முகத்தை போட்டு, இதுதான் எங்கள் ராஜா. அங்கே இருக்கிறார், அவர் 1000 மைல் தூரத்தில் இருக்கார், போக முடியாது, எங்களால் பார்க்க முடியாது. அவரும் இங்கே வர முடியாது, எல்லா ஊருக்கும் வர முடியாது, எல்லாரும் பார்த்ததில்லை. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், எங்கள் ஊர் நடுவில் ஒரு சிலையை வச்சுருக்கோம். எங்கள் அரசர் யாருன்றது எங்களுக்கு தெரியும், அவர் முகத்தை பார்த்துருக்கோம். எப்படி பார்த்துருக்கோம்? நேராக பார்த்தது இல்லை, சிலையில் பார்த்துருக்குறோம் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அவர் ஆண்ட இடமெல்லாம் சிலை இருக்குமா. ரோம பேரரசு இருந்த இடமெல்லாம் அந்த ரோம பேரரசனுடைய சிலையை வைப்பாங்க எல்லா ஊர்லேயும். யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஒருவேளை நேராக வந்தால் தெரியும், பார்த்துருக்கேன் நான், இந்த முகம் தெரியுது எனக்குப்பாங்க. ஃபோட்டோலாம் வர்றதுக்கு முன்னால், வீடியோலாம் வர்றதுக்கு முன்னால். அப்படி வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை தம்முடைய சாயலின்படி உண்டாக்குனார். தேவன் வந்து பூமியே ஆளுகிறவர், வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன். அவர் ஊரெல்லாம் போய் எனக்கு ஒரு சிலை வையின்னு சொல்லலை, ஜனங்களை என்ன தெரிஞ்சு கொள்ள முடியா ஒரு சிலையை வச்சுடுவான்னு சொல்லலை. அதை விட பெட்டர் ஐடியா அவருக்கு இருக்குது. அவர் என்ன சிலை வேணாம்ப்பா, ஊரெல்லாம் நீ இருக்கிறிய, நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் என்னுடைய சாயலில் இருக்கிறீங்களே, அதனால் சிலை தேவையில்லை, மனுஷனே போதும். மனுஷன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். மனுஷனை பார்க்கும்போது தேவனை காண வேண்டும். மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் எந்த ஊர்லெல்லாம் இருக்கிறாங்களோ, கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் தேவனை பிரதிபலிக்கிறார்கள். கடவுளை மக்கள் கண்டதில்லை, ஆனால் கடவுளுடைய மக்களை கண்டிருக்கிறாங்க. பேரரசரை பார்த்ததில்லை, அவர் சிலையை பார்த்துருக்கிறாங்க. தேவனை மக்கள் கண்டதில்லை, ஆனால் கிறிஸ்தவரில் மக்கள் கண்டிருக்கிறார்கள். சிலை வச்சது மாதிரி நம்மளை வச்சுட்டு போயிட்டார். நம்ம எல்லாம் அந்தந்த ஊரில் கர்த்தருக்கு பிரதிநிதிகளாக, நீ கர்த்தரை பார்த்ததில்லைப்பா, ஆனால் எனக்கு கர்த்தரை தெரியும், எங்கள் மூலமாக நீ கர்த்தரை அறிஞ்சிக்கலாம், என் மூலமாக தெரிஞ்சுக்கலான்ற அளவுக்கு நாம் இருக்க வேணும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம் இல்லையா? அப்போ அதனால தான் குடும்பம் ரொம்ப முக்கியம், தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், தெய்வ பயத்தில் வளர்க்கப்படுறது ரொம்ப முக்கியம், நாம மகிமைக்காக அவர் வாழ்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குடும்பங்கள் அப்படி உருவாகும்போது
எல்லா இடத்துலையும் தேவனுடைய மக்கள் தொடர்ந்து இருப்பாங்க. சந்ததி சந்ததியாக எங்கே போனாலும் தேவனுடைய மக்கள் இருப்பாங்க. தேவனை நான் கண்டதில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய மக்களை கண்டிருக்காங்கன்ற நிலைமை வரும். அதனால தான் குடும்பத்தை முக்கியமாக கர்த்தர் கருதுகிறார். அது மட்டும் இல்லை, பாவம் இருக்கக்கூடாதுன்றது, வேசித்தனம் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய சித்தம். அவன் இஷ்டத்துக்கு இன்பத்தை அனுபவிக்கிறேன்ட்டு சரீரத்தில் பாலியல் ரீதியாக இன்பம் என்கிறது கடவுள் வைத்த ஒரு இது. அது ஒன்றும் கெட்டது கிடையாது, கடவுள் வச்சுருக்கிறார். ஆனால் அதை சரியான விதத்தில் அனுபவிக்கணும். திருமண வாழ்க்கையில் திருமண உறவுக்குள்ளே அதை அனுபவிக்கணும்னு வச்சுருக்காரு. கண்டபடி அதை அனுபவிக்க முடியாது வைக்கலை. இஷ்டத்துக்கு நான் யாரோட வேணால் உறவு வச்சுக்குவேன், இன்றைக்கி இவரோட நாளைக்கு இன்னொருத்தரோட, அப்படி முடியாது. அதுதான் வேசித்தனம். அப்படி பண்ணக்கூடாது. அது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை அல்ல. அதெல்லாம் வேத வசனம் ரொம்ப அருமையாக போகுது. வேசித்த போகிறவன் ஒரே மாம்சமாயிடுறான், அவளோட மனைவியோட ஒரே மாம்சமாக இருக்கிறான். அதனால தான் வேசிட்டு போகிறவன் அவளோட ஒரே மாம்சமாக இருக்கிறான். அதனால தான் வெறும் இந்த விபச்சாரம் வேசித்தனத்தினால் ஒழிய வேறு எதுனாலையும் டிவோர்ஸே இருக்கக்கூடாதுன்னு வேதவசனம் போதிக்குது. ஏன்னா இந்த ஒரே மாம்சங்கிறது உடைக்கப்படுகிறது. ஒருவன் வேசித்தனம் பண்ணும்போது, விபச்சாரத்தில் போகும்போது, இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சுக்கும் போது இந்த ஒரே மாம்சம்ங்கிற அந்த நீதியை உடைச்சிட்றான். அதனால தான் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்குது ஒழிய வேறு எந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னெலாம் வேதவசனம்லாம் சொல்லுது இல்லையா? அப்போ வேசித்தனம் வேணாம், அது கூடாதுன்றதுக்காக தான் திருமணம் கடவுளுடைய பார்வையில் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஜனங்க அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் சரி, தான் நினச்சதை பண்ணுறது, தான் ஆசையை நிறைவேறது ஒன்றுங்க. மனுஷன் கடவுள் அப்படி ஒருத்தர் சொல்கிறார், கடவுள் அப்படி உண்டாக்கியிருக்காருங்க, என்ன பண்ணுறது? அவன் ஆசையை நிறைவேற்றிக்க வேணாமா? கூடாது. அதுக்குன்னு ஒரு முறையை வச்சுருக்கிறார். திருமணம்னு ஒன்று வச்சுருக்கிறார். அந்த உறவில் அந்த ஆசைகள் நிறைவேற்றப்பட வேணும்னு வச்சுருக்கார் இல்லையா? அப்புறம் மூணாவது, சமுதாயத்துக்கு திருமணம் உதவியாக இருக்க வேணும்னு வச்சுருக்காரு. சமுதாயத்துக்கு திருமணம் உதவியாக இருக்கணும். ஒரு சமுதாயத்தை மனசில் வச்சு தான் திருமணத்தை, சமுதாயம் நல்லா இருக்கணும். வெறும் திருமணம் என்னுடைய நலனுக்காக அல்ல, என்னுடைய சந்தோஷத்துக்காக அல்ல, நான் என் மனைவி என் பிள்ளை அப்படி இல்லை. சமுதாயம், த ப்ராடர் சொசைட்டி, பறந்து விருந்து இருக்கிற சமுதாயமே அப்படி குடும்பங்களால் ஆகி அப்படியே இருக்கணுன்றத கர்த்தருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் இதெல்லாம் மறந்துட்டு பிற்காலத்தில், இந்த காலத்தில் ஒரு புது ஐடியா வந்துருச்சு. முன்னாடியே வந்துருச்சு பாருங்கள். அது வந்து த என்லைட்மென்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. 18th century 19th century 18-19வது நூற்றாண்டுகளில் என்லைட்மென்ட் பீரியட்னு ஒரு பீரியடு. அந்த பீரியடில் என்ன பண்ணாங்க, புதுசாக ஒரு ஐடியாவை நுழைக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, திருமணம் வந்து சமுதாயத்துக்காகவா, சமுதாயம் நல்லா இருக்கும்படியா, வேசித்தனம் இல்லாமல் இருக்கிறதுக்கா, குடும்பம் பிள்ளைகள் பிறந்து அதை கடவுள் பக்தியில் வளர்த்து அதன் மூலமாக கடவுள் தெரியணும், கடவுள்னா மக்களுக்கு தெரியணும், எங்கே பார்த்தாலும் செலவு வச்சா மாதிரி குடும்பங்கள் இருக்கணும், கடவுளுடைய சாயலில் இருக்கிற மனுஷன் இருக்கணும், அதுக்காக தான் வச்சேன். அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பைபிள் வேணாம். அப்போ திருமணம் எதுக்குன்னா இப்போ புது ஒரு நோக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன நோக்கம் இது? சொல்கிறாங்க, தனிப்பட்ட மனிதனுடைய மகிழ்வுக்காக, இன்பத்துக்காக. அது நான் எனக்கு பிடிச்ச ஒருத்தியை பண்ணிக்கணும், எனக்கு பிடிச்ச ஒருத்தனை பண்ணிக்கணும், என்னை மகிழ்விக்கக்கூடியவன், எனக்கு மன நிறைவை தரக்கூடியவன், எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவன், நான் நினச்சதெல்லாம் எனக்கு தரக்கூடியவன், எனக்கு இன்பத்தை தரக்கூடியவன் அல்லது தரக்கூடியவள், அப்படி பார்த்து நான் பண்ணிக்கணும். அதாவது செல்ஃபிஷ் ஆகிடுச்சு. திருமணம் வந்து வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. பிள்ளைகளை பெற்று கர்த்தருடைய பயத்தில் வளர்த்து வேசித்தனம் இல்லாமல் வாழ்ந்து சமுதாய நலனுக்காக குடும்பங்களாக அதெல்லாம் விட்டு போயாச்சு. போயிட்டு போய் என் பர்சனல் சந்தோஷம், நான் இன்பத்தை அனுபவிக்கணும், எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு இது பண்ணணும், என்னுடைய தனிப்பட்ட இன்பத்துக்காக தான் திருமணம் அப்படிங்கிறதுக்காக வளர்த்துறாங்க. இண்டிவிஜுவல் க்ரோத், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுதான் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அவங்க தங்களுக்காக திருமணம் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க, சமுதாயத்துக்காக அல்ல, கர்த்தருடைய நோக்கத்துக்காக அல்ல. கர்த்தருடைய நோக்கத்தையே மறந்துட்டாங்க. தங்களுக்காக, எனக்கு இஷ்டமாக இருக்கணும், எனக்கு இன்பம் வரணும், எனக்கு சந்தோஷம் இருக்கணும், அவ்வளோதான். இந்த தீர்மானத்தை எடுத்து இப்படி உலகம் போயிடுச்சு பாருங்கள். கடவுளை விட்டு தூரமாக போய் இப்படி ஒரு புது நோக்கம் வந்துட்டதுனால அது அப்படியே சீப்பாயி அப்படியே பரவி ஜனங்கள் சமுதாயத்துக்குள்ள தேசங்கள் முழுவதும் பரவிடுச்சு போகுது. இப்போ எல்லாருக்குமே அந்த இது வந்துடுச்சு, உள்ளே எப்படியோ பரவி அப்படியே உள்ளே போயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய திருமணத்தின் மீது ஒரு பெரிய தேவையற்ற ஒரு பாரத்தை
திருமணம் என்கிற காரியத்தில் கொண்டு வந்துடுது. அதாவது எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய, எனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய, என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை எனக்கு உண்டாகணும். நான் எனக்கு தான் திருமணம், சமுதாயத்துக்காக இல்லை, கடவுளுக்காக இல்லை, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, அதெல்லாம் மறந்துடுங்க. எனக்கு இன்பம் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு பாரத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்துருச்சு, திருமணம்ங்கிற காரியத்தில் கொண்டு வந்துருச்சு. 2-3 பாரங்கள் சொல்கிறேன். ஒன்று, எனக்கு இன்பம் வரணும், எனக்கு சந்தோஷம் வரணும் அப்படின்ற இது என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்போது ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ்ஸை முக்கியமாக்கி விட்டது. திருமணத்தில் ஆள் பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு இன்றைக்கி. அதனால தான் பாருங்க, நான் ஒரு பாஸ்டரு, நான் நிறைய பேரை சந்திக்கிறேன் இல்லையா, எனக்கு நல்லா தெரியுது. பொண்ணு வேணும்பாங்க, மாப்பிள்ளை வேணும்பாங்க. ஆனால் எந்த பொண்ணு கேட்டாலும் வேணான்னுவாங்க, எந்த மாப்பிள்ளை கேட்டாலும் வேணான்னுவாங்க. ஏன்னா அவங்க மனசில் வேறு கணக்கு போட்டு வச்சுருக்கான். அவன் வந்து ஒரு ஐஸ்வர்யா ராயை கணக்கு போட்டு வச்சுருக்கிறான். அப்படி வேணும் அது சொல்ல மாட்டான், அதை சொல்ல மாட்டான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு அப்படி வேணுங்க, ஒன்றும் கேட்கல அப்படி சொல்லியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவன் ஒன்றும் இல்லைங்க, அழகாக கேட்குறாங்க, ஒன்று அழகாக வேணும் பொண்ணு, அவ்வளோதான். நல்லா சவுப்பாக இருக்கணுங்க, அழகாக இருக்கணுங்க பார்க்குறதுக்கு, வேறு ஒன்றும் கேட்கலைங்க. நான் அந்த மாதிரி ஆளுங்களை திருப்பி அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லையா, வெறும் அழகாக வேணுமா, அவ்வளோதானே. அப்படி தான் ஒருத்தன் கேட்டான். சரி பொண்ணு விட்டுட்டேன். அப்புறம் வந்து ஒரு நாள் சொன்னான், ஐயா பொண்ணு பார்க்க போகிறோம், ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு போய் பார்க்குறோம். நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோ கிட்ட காமிச்சாங்க, எனக்கு பிடிக்கல, ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குதுயா, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அழகாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரலான் இருக்கிறேன், ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் சரி. போய் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அம்மா யாருன்னு பார்த்து அவங்க முகத்தையும் நல்லா பார்த்துரு, அப்புறம் அவங்க பாட்டி யாராவது இருக்காங்களான்னு கேட்டு 2 சைட்லேயும் அவங்களையும் நல்லா பார்த்து ஒரு லுக்கு பார்த்துட்டு வந்துடு. எதுங்க அவங்கள பார்க்கணுன்னா, ஏன்னா அழகாக வேணும்னு சொல்லி இந்த அழகான பொண்ணை மட்டும் பார்த்துட்டு வந்துடு, அப்புறம் நாளைக்கு அது பாட்டி மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு இந்த பாட்டியை பார்க்குற இல்லையா, அதே தான் உனக்கு நாளைக்கு கிடைக்கும். கொஞ்ச நாள் பொறு, அந்த பாட்டி மாதிரி ஆகிடுது. அப்புறம் ஐயோ நான் அப்படி பண்ண, கடைசியில் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு. அதனால தான் முதல்ல ப்ரீவியூ பார்த்துக்க. நீ பாட்டியை முதலே பார்த்துட்டுனா தொந்தரவு இல்லை, கடைசியில் கிடைக்க போகிறது உனக்கு அதுதான். அழகு இந்த ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப பிரதானமாகிடுச்சு. ஏன் அது பிரதானமாச்சு? அதுக்கு ஒரு பெரிய கோளாறு பாருங்க. வெறும் அதை தான் வச்சுருக்காங்க. மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லை, ஹைட்டு சரியில்லை, இன்னும் 2 இன்ச் இருந்தது நல்லா. ஆமாம், 2 இன்ச்சில் தான் சக்ஸஸே இருக்க போகுது. ரொம்ப குட்டைங்க, ரொம்ப நெட்டைங்க, இதெல்லாம் மற்ற எதுவும் பார்க்குறது இல்லை. அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, மன நிறைவை, இன்பத்தை தர்ற மாதிரி இருக்கணுன்றாங்க. அது ரொம்ப பிரதானமாயிட்டதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறது ரொம்ப பிரதானமாயிடுச்சு. இந்த பார்க்குறதுக்கு அழகுன்றது பிரதானமானதுனால இது திருமணம் என்கிற காரியத்தில் ஒரு பெரிய தேவையற்ற ஒரு தொல்லையை, பாரத்தை கொண்டாந்து வச்சிருச்சு. திருமணத்தை இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணணுன்னா ஒரு தேவையற்ற பாரம். வேறு எதையுமே பார்க்க தெரியல. அறிவு இருக்குதா, குணம் இருக்குதா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். 1 பேதுரு 3:3 4ஆம் வசனம், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம் அமைதியில் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விதையப்பெற்றது. இந்த அழிந்து போகிற அலங்கரிப்பு கொஞ்சம் ஆளை வந்து இன்னும் அழகாக காட்டுது. ஆனால் வேத வசனம் வந்து இந்த அழியாத அலங்கரிப்பு தான் பெருசுப்படுத்துது. கர்த்தருடைய பார்வையில் எது நல்லா இருக்குது, எது அவருக்கு பிரியமாக இருக்குது, அழியாத அலங்கரிப்பு. ஆனால் நம்ம வந்து கடந்து அலையிறது எதுக்காக? இந்த அழிந்து போகிற அலங்கரிப்புக்காக. நான் அமெரிக்காவில் பாஸ்டராக இருந்தப்போ ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டுருந்தேன். பிரசங்கம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது. பிரசங்கம் காஸ்பல் மெசேஜ் போயிட்டு இருக்குது. ஜனங்களுடைய உள்ளம் தொடப்படுது பாருங்கள். அதில் உயரமாக ஒரு லேடி வந்துருந்துச்சு, உட்காந்துருச்சு, ஒரு யங் லேடி. ஆல்டர் கால் கொடுத்தப்ப சிலர்லாம் எந்திரிச்சு வந்தாங்க. இப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேக்கப் போடுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் செலவழிச்சிருக்கும் போல இருக்குது.
செலவழித்து பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ஜோராக வந்திருக்குது. முடியும் மேக்கப்பும் எல்லாம் போட்டு வந்திருக்கு. பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தில் அழுவ வந்துருச்சு. அதுக்கு அழுதுகிட்டு முன்னால் வருது பாருங்கள். வரும்போது வேறு யாரும் அதை பார்க்க முடியல. எனக்கு தெரியுது ஏன்னா இப்படி வருது இல்லையா. கண்ணில் இருக்க மையெல்லாம் கரைஞ்சி முகத்துலலாம் ஊற்றி விகாரமாகி அதை துடைக்க போய் மேக்கப்பெல்லாம் கலைஞ்சி பேய் முகம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். சும்மா விட்டுருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு. அழகான பொண்ணு தான். அதில் போட்டு அத்தனை பூசி தேய்ச்சி வந்ததுனால 2 சொட்டு கண்ணீர் விட்ட உடனே அதை தொடச்ச உடனே எல்லாம் போச்சு. கந்த கோலம் ஆயிடுச்சு பாருங்கள். அது அழுதுகிட்டு வருது, எனக்கு சிரிப்பு வருது. என்ன பண்ணுறது, என்ன இப்படி வருது என்ன. ஆனால் அதுக்கு தெரியல பாவம், என்ன துன்பமோ என்ன கஷ்டமோ அது அழுதுட்டு வருது. ஜனங்க சில நேரத்தில் பார்க்குறதுக்கு வெளியே நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ள 1000 தொல்லைகள் 1000 பிரச்சனைகள். பாவம் அழுதுகிட்டு வருது. நம்ம என்ன பார்க்குறோம், வெளியே மட்டும்தான் பார்க்குறோம். இந்த அழிஞ்சு போகிற அலங்கரிக்க பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பிரதர், சூப்பராக இருக்குது பிரதர் அப்படிங்கிறான். போ, ஒரு மழை வந்தால் தெரிஞ்சிடும் உனக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விடுங்க. ஒன்றும் இல்லை, 2 குழந்தை பெற்ற பிறகு அவள் உலக அழகியாகவே இருந்திருந்தா கூட ஒரு 2 குழந்தை பெற்ற பிறகு இத்தனையாவது ஆண்டில் இந்தம்மா உலக அழகியாக இருந்தாங்கன்னு யாராவது சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி ஆகிடும், ஊரு மாறிடும். இந்த அழிந்து போகிற அலங்கரிப்பு ரொம்ப மாயை பாருங்கள். அதை நம்பி போனீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது, திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. அழிந்து போகிற அலங்கரிப்பை நம்பி அதையே பிரதானமாக வச்சு அதையே பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கணும். அது ஒத்துக்கிறேன் நான். பிடிக்காததை ஒன்று கல்யாணம் பண்ணு. அப்பதான் ஒருத்தன் வந்தான் பாருங்கள், என்கிட்ட வந்து சொல்கிறான். யாரோ ஒருத்தன் தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கான் அவனுக்கு. யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி அவன் என்கிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணு ரொம்ப அக்லிங்க அப்படின்றான். எனக்கு ஆச்சரியம், என்ன அப்படி பேசுகிறானே அவன். கல்யாணம் பண்ணுறதுன்னு வந்துட்டான், என்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கான். பொண்ணு ரொம்ப அக்லி, கண் ஒரு மாதிரி இருக்கும், நடையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும், மோசமாக இருக்கும். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னா. நான் சொன்னேன், பெரிய தப்பு பண்ணுறியா, பொண்ணு அக்லி அக்லின்னு இதோட 4 தடவை சொல்லிட்டு நீ எவனாவது சொன்னால் பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ண போகிறவனே பொண்ணு அக்லின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணுற? ஹலோ, கல்யாணம் பண்ண போகிற பொண்ணையே உனக்கு மனைவியாக வர போகிறவளையே அக்லி அக்லி அக்லின்னு 4 தடவை சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ண போறியா? எப்படி இருக்குது, உருப்படுமா அந்த கல்யாணம்? உனக்காவது அழகாக தெரிய வேணாமா அது? வேறு எவனுக்கு அழகாக தெரியலனாலும் உனக்காவது அழகாக தெரிய வேணாமா அப்படின்னு. அதனால் நான் எக்ஸ்ட்ரீமாக பேசலை, சும்மா போய் எதையாவது ஒன்று பண்ணிக்கணும் அப்படி சொல்லலை. அவங்களுக்கு அவங்க பார்வையிலேயாவது அழகாக தெரியணும், ஒரு பார்த்தா பிடிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அழகே தான் பிரதானம். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், உலக அழகி மாதிரி இருக்கணும், அப்படியே சொக்கி அவன் மயக்கம் அடித்து விழுந்துடணும் பார்த்த உடனே. நான் ஒருத்தன் சொன்னான் பாருங்கள், எப்படி இருக்கணும்னா போனால் அந்த ரோட்டில் போகிறவன் திரும்பி பார்க்கணும், அப்படி இருக்கணும். அடப்பாவி, எங்கே கற்றுக்கிட்டு, எந்த சர்ச்சுக்கு போனேன்னு என்ன கற்றுக்கிட்டே நீ? கண்டவொன்னு திரும்பி பார்த்துட்டு போகிற மாதிரி அழகு இருக்கணுமா? அந்த மாதிரி அழகாக வேணுமா எனக்கு? இந்த கோளாறெல்லாம் எதனால் வந்ததுன்னா, என்னுடைய இன்பத்துக்காக தான் திருமணம், என்னுடைய நிறைவுக்காக, மன நிறைவுக்காக, என் சந்தோஷம் நிறைவேறணும், எனக்கு இருக்கிற என்னுடைய ஆசை இச்சைகளெல்லாம் நிறைவேறத்துக்கு தான் திருமணம். வேறு எதையும் கடவுள் எதுக்காக வச்சு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பேசாதீங்கன்றான். பிள்ளைகளை பற்றி கடவுளுக்கு அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் பிள்ளைகளை பேசுகிற பற்றி யாராவது பேசுகிறாங்க? கிடையாது. அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும், இந்த ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ். வெறும் பெண்கள் அழகாக இருக்கணுன்றது, பெண்களும் ஆண்களை பற்றி அப்படி தான் இருக்கிறாங்க. ஹலோ, பெண்களும் அதுக்கு மேலே இருக்கிறாங்க. சிலர்லாம் பெரிய ஆணழகன் வேணும்னு நினைக்கிறாங்க. அதான் ஒரு பொண்ணு சொன்னிச்சு, நான் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தேன் என் கல்யாணம், இப்போ பாருங்கள் எப்படி தடியன் ஆகிட்டான் அவன். இது முதலே சொல்லியிருப்பேன், என்ன கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுமா தடியன் ஆகிடுவான்னு. இப்போ தடியனாக இருக்கணும், எல்லாம் தடியனாக தான் ஆகும்.
வேறு வழி இல்லை. திருமணம் பண்ணவுடனே சந்தோஷத்துலேயே ஏறும் வெயிட்டு. எப்போவுமே அப்படியே இருப்பான்னு யோசித்தே நீ? இல்லையா, அப்படி தான் யோசித்து. இப்போ அப்படி தான் அந்த மாதிரி ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ எப்படி இருந்தால் எப்படி, என்ன பண்ணுறது, அதுதான் கிடச்சிது. அதனால தான் போகும்போது அவங்க அப்பாவையும் பார்த்துடணும், அவங்க தாத்தாவையும் பார்த்துடணும். ஏன்னா கொஞ்ச நாளில் முடி கொட்டும், தொப்பை விழும், எல்லாம் இருக்கும். அந்த ப்ரீவியூ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உனக்கு கிளியராக இருக்கும் மைண்டில். இப்போ இப்படி வர்றாரு, நாளைக்கு எப்படி இருப்பார், இன்னும் கொஞ்சம் காலம் போனால் அப்படி இருப்பார், எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லையா? இருக்கீங்களா? ஹலோ. இந்த ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்குறது. திருமணத்தில் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல, திருமணம் பண்ணிக்கிறதுல வேண்டாத ஒரு பாரத்தை, குழப்பத்தை உண்டாக்குகிறது. திருமண வாழ்க்கையின் தோல்விக்கு இது பெரிய காரணமாயிடுது. சரியான திசையில் போகணும். நல்ல ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயை கல்யாணம் பண்ணி நல்லா வாழணுன்ற அந்த இது போயிடுச்சு. கடவுளுடைய நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று வளர்க்கணும், சமுதாயம், இந்த குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுனால சமுதாயமே நல்லா, அதெல்லாம் அந்த எண்ணமெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சு. ரெண்டாவது, அதாவது இந்த தப்பான திருமணத்தை குறித்த கடவுளுடைய நோக்கத்தை விட்டுட்டு வேறு நோக்கத்தை பிடிச்சதுனால, என் இஷ்டம், என் பிரியம், என் மன நிறைவு, என் சந்தோஷம், அதுக்காக தான் திருமணம் நினச்சி நோக்கத்தை இப்படி ஆக்கிட்டதுனால, ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, ஒரு தேவையற்ற அன்ரியலிஸ்டிக் ஐடியலிசம் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கிரியேட்டட். தேவையற்ற அன்ரியலிஸ்டிக்னா நிஜத்துக்கு ஒத்து வராத ஒரு எதிர்பார்ப்பு அங்கே உண்டாயிடுது. நிஜத்துக்கு ஒத்து வராதுன்னா நிஜ வாழ்க்கைக்கு ஒத்து வராத ஒரு சில எதிர்பார்ப்புகள் உண்டாயிடுது. நிஜ வாழ்க்கையில் அது வரவே முடியாது. அப்படி என்னத்தை சொல்கிறேன் நான், என்னத்தை சொல்கிறேன்னா, சிலர் எப்படி கேட்குறாங்கன்னா, எனக்கு திருமணம் பண்ணுற, நான் இப்போ திருமணம் பண்ணுற பொண்ணு என்னை மாற்ற முயற்சி எடுக்கக்கூடாது. நடக்குமா இது? என்னை எந்த விதத்துலையும் மாற சொல்லக்கூடாது, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது, என்னை மாற்ற முயற்சி எடுக்கக்கூடாது. சில பொண்ணுங்களும் அப்படி சொல்லுது. அவன் என்னை நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது, என்னை மாற்றணும்னு முயற்சி எடுக்க கூடாது. அப்போ என்ன தான் வேணும் உனக்கு? இப்போ எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னா, ஒன்றும் இல்லை, எனக்கு மன நிறைவு வேணும், எனக்கு சரீர பிரகாரமாக பாலியல் ரீதியில் சந்தோஷமாக இருக்கணும், நான் இமோஷனலாக சந்தோஷமாக இருக்கணும், ஃபிசிக்கலாக சந்தோஷமாக இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வேணும். ஆனால் என்னை எந்த விதத்திலும் மாற்றக்கூடாது, என்னை மாற்ற முயற்சி எடுக்கக்கூடாது, நான் இப்படியே தான் இருப்பேன். அப்போ ஆள் அழகாக இருக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருக்கணும், இவங்களோட பூரணமாக ஒத்து போகணும், இவங்களுடைய கோல்ஸு, இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், இவங்க வாழ்கிற விதம் தான் சரின்னு சொல்லி அவனும் கூடயே பயணிக்கணும். நீ ஒன்றும் மாற வேணாமா, நீ போகிற பாதை தான் சரி, அந்த பாதையிலேயே நீ போகணும், பேசாமல் இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆள் வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எந்த மாற்றத்தையும் என்னிடத்துலேருந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை இந்த உலகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மாற்றம் தேவை. மாறக்கூடாத ஆள்னு யாருமே கிடையாது. நான் மாற மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. மாற வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி யாரும் கிடையாது. மாற வேண்டியது அவசியம், மாற்றம் அவசியம். அதுலேயும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ஒன்றா சேர்ந்து வாழும்போது பல விதங்களில் மாற வேண்டியது இருக்குது, விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, மாற்றங்கள் அவசியமாய் இருக்கிறது. இப்போ தேவையற்ற ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது ஏன்னா என்ன பண்ணிட்டோம், திருமணத்தின் நோக்கம் சுவிசேஷம். சுவிசேஷத்தில் என்ன பார்க்குறோமோ அதுதான் திருமணத்தில் இருக்கிறோம். சாக்ரிஃபிஷியல் லவ், அதுதான் திருமணம், அதுதான் சுவிசேஷம். இயேசு தன்னலம் பாராமல் சபையின் நலத்துக்காக வாழ்கிறாரு, ஜீவனையே கொடுக்குறாரு, வேண்டியதெல்லாம் செய்கிறாரு, அதுதான் திருமணம். அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் போயிட்டு இப்போது என் நலன், என் வாழ்வு, எனக்கு சந்தோஷம், எனக்கு இன்பம் அப்படின்னு ஆயிட்டதுனால
இப்போ என்ன ஆயிடுச்சு, திருமணத்தை பற்றிய ஒரு தவறான ஒரு இது உண்டாயிடுச்சு. திருமணத்தை பற்றிய ஒரு பெசிமிசம்னா திருமணம் எதுக்கு வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்கா போன்ற தேசங்களில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. வேணாங்க, எதுக்குங்க, பேசாமல் இருக்கான் அவன் பாட்டுக்கு, திருமணமே வேணாம். திருமணத்தை பற்றி ஒரு வெறுப்பு. திருமணம் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு ஐயோ வயசாகுது நம்ம திருமணம், அந்த உணர்வே கிடையாது. திருமணம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர், அல்லது எவ்வளோ நாள் திருமணம் பண்ணாமல் இருக்கிறோமோ அவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா இந்த தேவையற்ற எக்ஸ்ட்ரா பேர்டன்லாம் வந்துருச்சு உள்ளே. ஏன்னா நான் என் இன்பத்துக்காக தான் திருமணம்னு வந்துருச்சு பாருங்கள். அதனால் அப்படி கடவுள் நான் திருமணம் பண்ணணுன்னு விரும்புகிறாரு, பிள்ளைகளை பெறணுன்னு விரும்புகிறாரு, கடவுள் பக்தியில் வளர்க்கணுன்னு விரும்புகிறாரு, வேசித்தனம் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாரு, நான் ஒழுங்காக வாழணுன்னு விரும்புகிறாரு, சமுதாயம் அதன் மூலமாக குடும்பங்கள் நல்ல குடும்பங்கள் இருந்து அப்படி நல்லா சமுதாயம் மேம்படணுன்னு விரும்புகிறார். அதுக்காக நான் திருமணம் பண்ணி, இது கடவுளுடைய நோக்கம், கடவுள் ஏற்படுத்தினது, தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அதெல்லாம் விட்டுருங்கன்றாங்க. பைபிள் வேணாம், எங்களுக்கு தெரியும் எதுக்கு வேணும்னு, எனக்கு வேணும், நான் கேட்குற மாதிரி வேணும், நான் டிமாண்ட் பண்ணுற மாதிரி வேணும், என்னை மாற்றக்கூடாது, ஆள் என்னை மாற சொல்லக்கூடாது, இப்படி போகிறாங்க. மூணாவது, இந்த வியூவை அரவணைத்துக் கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு திருமணத்தை குறித்த நோக்கத்தை தங்களுடைய நலனுக்காக தான் திருமணம் நினைக்கிறவங்க, அவங்களுக்குள்ள திருமணத்தை குறித்த ஒரு பெரிய பயத்தை வைத்திருக்கிறார்கள். திருமணத்தை குறித்த ஒரு பெரிய பயம். என்ன பயம்? தங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் போய்விடுமோ, திருமணம் பண்ணால் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் போயிடுமா, தனிப்பட்ட சுதந்திரம் போயிடுமா, என்னுடைய அட்டானமி, நான் தன்னிச்சையாக எல்லாம் வாழ்கிறவன், நான் நினச்சா போவேன் வருவேன், இதை செய்யணும்னா செய்வேன், நான் யாரையும் கேட்க வேண்டியது, அப்படியே வாழ்ந்தவன், என்னுடைய அட்டானமி, சுதந்திரமாக வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை போயிடுமா திருமணம்னா? எனக்கு என்னுடைய மனநிறைவு தான் ரொம்ப முக்கியம், அது கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அட்டானமி அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். எனக்கு மனநிறைவு கிடைக்குமா, எனக்கு சுதந்திரம் இருக்குமா, என்னுடைய தனி மனித சுதந்திரத்தை நான் இழந்துருவனோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷியோ நேசித்து நீங்கள் ஒரு உறவுக்குள்ளே நுழைஞ்சா, எந்த உறவுக்குள்ளே நுழைஞ்சாலும் இந்த மூணும் போயிடும். ஹலோ, நிச்சயமாக போயிடும் மூணும். என் தனி மனித சுதந்திரம் ரொம்ப முக்கியம் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், திருமணம் பண்ணிங்கன்னா போயிடும். என் அட்டானமி, நான் நினச்சா, அட்டானமினா தன்னிச்சையாக செய்கிறது, வேறு எதையும் கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. அப்படி வாழ முடியாது, மற்றவங்களை கன்சிடர் பண்ணி தான் வாழணும். மற்றவங்களை கன்சிடர் பண்ணி தான் வாழணும். என் ஃபுல்ஃபில்மெண்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு வாழ முடியாது, மற்றவங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காகவும் வாழணும். அப்போ இந்த மூணும் பரிபோகமான்ற பயம் ஏன் வருது? ஏன்னா நம்ம மேலே தான் நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம். நம்முடைய இன்பம், நம்முடைய சந்தோஷம், எனக்கு எல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்றதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம். இருக்கவே அது அந்த மூணும் போயிடுங்க, போயிடும், கண்டிப்பாக போய்விடும். மூணையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். என் தனி மனித ஃப்ரீடம் போயிடும். நான் பாருங்க 31 வருஷம் இது பேச்சுலராக இருந்தேன். நான் வெளிநாட்டிலே 10 வருஷம் இருந்தேன், படிக்கிறது, வேலை செய்கிறது அப்படின்னு இருந்தேன். கல்யாணம் பண்ணுறது லேட் ஆகிடுச்சு. தெரியாது, நல்லா இருந்தது வாழ்க்கை. எனக்கு ஒரு தனி வீடு, காரு, போகிறது வர்றது, எங்கே வேணால், இன்றைக்கி இங்கே சாப்பிடுவேன், நாளைக்கு இன்னொரு இடத்துல சாப்பிடுவேன். எந்திரிச்சோடனே நீ எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ற தீர்மானம் தான் பெரிய தீர்மானம். அப்படி இருக்கிறேன். யாரையும் கேட்க வேண்டியதில்லை, எவர்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. எங்கிட்ட காசு இருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சம்பளம் இருக்குது, நான் போகிறேன் வர்றேன், அப்படி இருந்தேன். திருமணமான பிறகு அப்படி இருக்க முடியுமா? எந்திரிச்சோன்னா மனைவியை கேட்க வேண்டியதாக இருக்குது. என்றைக்கு எங்கே சாப்பிட்லாம், இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், டேபிளில் உட்காந்த பிறகு கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க இதை சாப்பிடாதேன்றாங்க.
என் மனைவி வேறு டாக்டர். அதை சாப்பிடாதீங்க, அதை வைங்க, வேணாம் தொடாதீங்க, எரிச்சலாக வரும். என்னடா இது, நம்ம எதை தொடணும்னு நினைக்கிறோமோ அது தொடாதன்றாங்க. எனக்கு எப்படி பிடிக்கும், எப்படி வேணுன்றத, எனக்கு இப்படி ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்கேன், ஃப்ரை வேணாம் நல்லா இருக்காதுன்றவாங்க. அது நல்லதில்லை உங்களுக்கு. என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? நல்லா ஃப்ரீயாக இருந்தேன், ஃப்ரீடம் போயிடுச்சு. எல்லாம் இப்போ அவங்க ஒத்துழைப்போடு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனால் ஒன்றும் குறைஞ்சி போல் நல்லா இருக்குது. அதனால் எதுவும் இழந்துடல பாருங்கள், நல்லா தான் இருக்கிறேன். ஒருவேளை என்னை தனியாக விட்டுருந்தா இந்நேரம் பரலவம் போய் சேர்ந்துருப்பேன். நான் இஷ்டத்துக்கு என்னத்தையா தின்னு ஒன்றும் இல்லாமல் போய் எல்லா வியாதியும் வரவழைச்சிட்டு போயிடுது. இவங்க அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இப்போ 72 வயசு ஆகுது, இன்னும் நல்லா பிரயாணம் பண்ணி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லது, பேச்சை கேட்குறது நல்லது, கொஞ்சம் ஒத்துழைக்கிறது நல்லது, நம்மளை மாற்றிக்கிறது நல்லது. நம்ம தனி மனித சுதந்திரம் எல்லா நேரத்துலையும் அப்படியே நான் நினச்சது தான் செய்வேங்கிறது தவறு இல்லை. அனுசரித்து தான் போகணும். மற்றவங்க என்ன விரும்புகிறாங்க அனுசரித்து தான் போகணும். ஆமாம், நான் விரும்பினதை மட்டும்தான் வீட்டில் செய்யணும், அதை மட்டும்தான் சாப்பிட்ணும். வேறு என்ன, யார் விரும்பினா எனக்கு என்ன, இதைத்தான் செய் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து பிள்ளைகள்லாம் பிறந்துடுறாங்க, அப்புறம் நம்ம பெரிய தியாக வாழ்க்கைக்குள்ளேயே நுழைஞ்சிட்றோம். பிள்ளைகளுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்ப்போ, நான் எதையோ சாப்பிட்டுக்கிறேன், போ அதை கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பிடிக்கல இருந்தாலும் அதை சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும்? நாங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம் பாருங்கள், எங்கே போகலாம்பாங்க. நான் சொல்கிறது, பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், பேர பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பிடிக்கும், அங்கே போகலாம். இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும், அப்புறம் இருக்கட்டும்பா. பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும், பேர பிள்ளைகளுக்கு என்ன, மகனுக்கு மகளுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதுதாங்க வெற்றி உள்ள வாழ்க்கை. ஹலோ, நான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போவேன், எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன், ஏன் இஷ்டம் தான் நிறைவேறணும், ஏன் இன்பம் தான் முக்கியம், நான் தான் முக்கியம்னு வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா அதில் காஸ்பல் இல்லை. இயேசு தனக்காக வாழவில்லை, நமக்காக வாழ்ந்தார், நமக்காக ஜீவனையை விட்டார். நான் முக்கியம் இல்லை, என் உயிரை முக்கியம் இல்லைன்ட்டார், சாக கூட ரெடின்ட்டார். அப்படி வாழ்ந்தார் அவர், நமக்காக உயிரையே கொடுத்தார். அதுதான் காஸ்பல், அதுதான் திருமண வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. திருமண வாழ்க்கை வேறு ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் கிடையாது. இதுதான் அவரை மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். சாக்ரிஃபிஷியலாக இருக்கணும், தியாகமுள்ள மனப்பான்மையோடு இருக்கணும். என் சந்தோஷம் போனால் பரவாயில்ல, எனக்கு பிடிக்காத இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு போகிறேன், என்ன இப்போது குறைஞ்சிடாது. அப்புறம் எங்கேயா போய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வேண்டியது அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம். மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் நம்ம மகிழ்ச்சி காண்றோம் பாருங்கள், அதுதான் வெற்றி உள்ள திருமண வாழ்க்கை. இதெல்லாம் இன்றைக்கி போயிடுச்சு. ஏன் போயிடுச்சுன்னா, நான் என் சந்தோஷம், என் இன்பம், என் சுகம், என் இது, மற்றதை பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. என்னை மாற்ற யாரும் முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு இது. அதனால் இன்றைக்கி திருமண வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் ஆயிடுச்சு. சுதந்திரம் பறி போய்டும், நான் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறேன், நான் எனக்கு ஐயோ வேணாங்க, அது ஒரு பெரிய பாரம், தலைவலி, திருமணம் வேணாங்க அப்படின்றாங்க. C.S. லூயிஸ்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஞானின்னு சொல்லணும். அவரை வாசிக்கிறீங்களான்னு தெரியல, இங்கிலீஷ் வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். C.S. லூயிஸுடைய புஸ்தகங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல இதெல்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணி எழுதுவார். கருத்துக்கள் ரொம்ப ஆழமாக இருக்கும். இங்கிலாந்து தேசத்தில் ப்ரொஃபஸராக இருந்தவர், ஆக்ஸ்ஃபோர்ட்லேயே ப்ரொஃபஸராக இருந்தார், இங்கிலீஷ் டீச் பண்ணார் அவர். ஆனால் நல்லா சாம்ஸை பற்றி காமெண்ட்ரிலாம் எழுதியிருக்காரு, நல்ல கிறிஸ்தவ புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அருமையான ஒரு ரொம்ப ரசித்து வாசிக்கக்கூடிய புஸ்தகங்கள் நிறையா. அவர் சொல்கிறாரு இதை பற்றி, அதாவது இஃப் யூ அவாய்ட் மேரேஜ் சிம்பிளி பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யுவர் ஃப்ரீடம், உங்களுடைய சுதந்திரத்தை
இழக்கக்கூடாது என்பதற்காக திருமணம் செய்ய வேண்டாம் என்று இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறார். என் சுதந்திரத்தை இழந்து போயிடக்கூடாதுன்னு திருமணம் வேணான்றான் பாருங்க. அவனை பார்த்து சொல்கிறாரு, அதுதான் நீ செய்யக்கூடிய ரொம்ப மோசமான காரியம். ஏன் என்னுடைய சுதந்திரம் போயிடும், பறி போயிடும், அதனால் நான் திரும்ப வேணான்னு ஒருத்தன் சொன்னேன்னா அதுதான் இருக்கிறதுலே மோசமான காரியன்றார். ஏன் சொல்கிறார்? இங்கிலீஷில் வாசித்து தமிழில் மொழிபெயர்க்கிறேன் பாருங்கள். லவ் எனி திங் அண்ட் யுவர் ஹார்ட் வில் சர்டன்லி பி wrong and possibly be broken. நீங்கள் எவரையாவது ஒருவரை நேசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அப்படி நேசித்ததின் நிமித்தமாகவே ஒரு நாள் உங்களுடைய இருதயம் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அன்பில் இது ஒரு பிரச்சனை. எங்கேயாவது ஒரு அன்பின் உறவில் நுழைஞ்சிங்கன்னா ஒரு நாள் உங்கள் இருதயம் நொறுங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அது நொறுங்கவே கூடாது, பத்திரமா இருக்குன்னா நுழையாதுன்றார். சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் டு மேக் ஷுர் ஆஃப் கீப்பிங் இட் இன்டாக்ட், இருதயம் உடையாமல் பார்த்துக்கணுன்னா யூ மஸ்ட் கிவ் யுவர் ஹார்ட் டு நோ ஒன். உன்னுடைய இருதயத்தை யாருக்கும் கொடுக்காத, இருதயத்தால் யாரையும் நேசிக்காத, மனதார யாரையும் நேசிக்காத, கொடுத்துடாத இருதயத்தை. ஏன்னா கொடுத்தினா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சுக்குநூறாக உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மிருகத்தை கூட நேசிக்காத, ஒரு நாயை நேசிச்சா கூட செத்து போச்சுன்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். நாட் ஈவன் அன் அனிமல். அப்போ என்ன பண்ணுறது? இருதயத்தை உடையக்கூடாது, பத்திரமா இருக்கணும். ஐயோ என் சந்தோஷம் போயிடக்கூடாது, என் சுதந்திரம் போயிடக்கூடாதுன்னா அப்போ என்ன சொல்கிறாரு? wrap it up carefully round with hobbies and little luxuries. உன்னுடைய இருதயத்தை பத்திரமா பேக்கெட் போடு. பேக்கெட் போட்டு எப்படி பேக்கெட் போடுறது? உனக்குன்னு சில பழக்க வழக்கங்கள், உனக்குன்னு சில உனக்கு சுகமளிக்கக்கூடிய, உனக்கு சுகத்தை தரக்கூடிய, இன்பத்தை தரக்கூடிய காரியங்களால் அதை ரேப் பண்ணி பேக்கெட் பண்ணி பத்திரமா அதை ஒரு சவப்பெட்டியில் வைக்கிற மாதிரி வச்சு பத்திரமா இருதயத்தை பத்திரப்படுத்துன்றார். லாக் இட் அப் சேஃப் இன் த casket or coffin of your selfishness. உன்னுடைய சுயநலம் என்கிற அந்த காஃபினில், கேஸ்கெட்டில், சவப்பெட்டியில் உன் இருதயத்தை பத்திரமா வச்சு பூட்டி வச்சுக்கோன்றார். அது ஒரு சவப்பெட்டி மாதிரி நினச்சிக்கோன்றார். யாருக்கும் கொடுத்துடாத, உடஞ்சிரும், கொடுத்துடாத. பட் இன் தட் காஸ்கெட், ஆனால் அந்த காஸ்கெட்டில் வச்சு, அந்த பெட்டியில், சவப்பெட்டியில் வச்சே இல்லையா, சேஃப், டார்க், மோஷன்லெஸ் அண்ட் ஏர்லெஸ். அது உள்ள காற்று நுழைய முடியாது, வெளிச்சம் நுழைய முடியாது, எந்த அசைவும் இல்லை, அங்கே காற்று கூட நுழைய முடியாது. அப்படிப்பட்ட அந்த சவப்பெட்டிக்குள்ளே இட் வில் சேஞ்ச். அந்த இருதயம் மாறும். நீங்கள் நினைக்கிறீங்க காற்று கூட வராது, வெளிச்சம் கூட வராது, ஒரு அசைவும் இருக்காது, பத்திரமா இருக்குதுன்னு நினைக்கிற. ஆனால் அந்த இருதயம் மாறும். இட் வில் நாட் பி broken. எப்படி மாறும்னு சொல்கிறாரு? உடையாது, பத்திரமா இருக்கும். இட் வில் பிகம் அன்பிரேக்கபிள், impenetrable and irredeemable. அது உடைய முடியாததாக, எதுவும் அதை ஊடுருவ முடியாததாக, மீட்கப்பட முடியாத ஒரு இருதயமாக மாறிவிடும். உடைய முடியாத அந்த இருதயம் பத்திரமா இருக்கும். எதுவும் அதை ஊடுருவ முடியாது, அந்த இருதயத்துக்குள்ள ஒன்றும் நுழைய முடியாது, கல் மாதிரி ஆகிடும். இருதயமா அது? பிறகு அது திரும்ப சந்தோஷமான ஒரு இருதயமாக மாற முடியாத இருதயமாக மாறிடும். irredeemable என்றார். எவ்வளோ பெரிய உண்மை பாருங்கள். 4 லைனில் சொல்லி முடிச்சிட்டாரு. அதனால் பண்ணாதப்பான்றார். உன் சுதந்திரம் போயிடும்னு நினச்சி நீ திருமண வாழ்க்கை வேணான்னு சொல்லாத. சுதந்திரத்தை இழக்க தயாராரு. தைரியமாக திருமணம் பண்ணு, சாக்ரிஃபிஷியலாக வாழ தீர்மானம் பண்ணு, சுவிசேஷத்தை நினச்சிக்க, சுவிசேஷத்தை மனசில் வச்சுக்க. சுவிசேஷனமோ அதுதான் திருமண வாழ்க்கை, அதுதான் மாடல், அதுதான் பேட்டர்ன். சுவிசேஷத்தை அப்படியே ரீஎனாக்ட் பண்ணு திருமணத்தில் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு பதில் என்ன? நான் இப்போ சொன்னேன், திருமண நோக்கம், கடவுள் கொடுத்த நோக்கத்தை விட்டுட்டு மாறி போயிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை, 3 பிரச்சனை சொன்னேன் உங்களுக்கு. 3 பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன? இதுக்கு பதில் என்ன? பதிலை வேத வசனம் போதிக்கிறது.
எப்படி இதை பார்க்கறது? வேதவசனம் எப்படி சொல்லுது? இதை வேதவசனம் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறது, திருமணம் செய்துக்கணும்னு விரும்புகிறீன்னா, there are that no two people are compatible because marriage changes us. ரெண்டு பேரும் பூரணமாய் ஒத்து போகக்கூடியவர்கள் என்று கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் ஒத்து போகிறவங்க மாதிரி தெரிஞ்சால் கூட திருமணம் பண்ண பிறகு அந்த பண்ண திருமணமே அந்த உறவே அவர்களை மாற்றிவிடும், வேற ஒரு ஆளாக மாற்றிடும். கேரண்டி கிடையாது, அப்படியே தான் இருப்பான்னு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறது? பெண்களும் ஆண்களும் என்னங்க இப்போ அப்போ திருமணத்துக்கு முன்னால் இப்படி இருந்தாருங்க, இப்போ இப்படி அதான் சொல்லியிருப்பேன் நம்ம முதல்லையே. அதான் சொல்கிறாங்க, அதான் வேதவசனம் கரெக்டாக சொல்லுது. அதை கண்டிப்பாக மாறுவாங்க. இந்த உறவே அவர்களை மாற்றிடும், இந்த இன்ட்ராக்ஷனே அவர்களை மாற்றிடும். அதாவது பர்ஃபெக்டாக ஒரு ஆளை, எனக்கு ஏற்ற ஒரு ஆளை பார்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணுவேன், எந்த பிரச்சனையும் வராது, கரெக்டாக பார்த்துட்டேன், எனக்கு அவருக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, கான்ஃப்ளிக்ட்டும் கிடையாது, எந்த விதமான எதிரும் புதிருமா எதுவும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஒத்து போகிறோம் நாங்கள், அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஏமாற்றம் அடைவீர்கள். கல்யாணம் பண்ண பிறகு பார்ப்பீங்க ஆள் வேறு வித்தியாசம். ஒருவேளை அன்னைக்கு வரைக்கும் ஒத்து போயிருந்தா கூட இனிமே மாறுவார், உங்களை கல்யாணம் பண்ணதுனாலேயே மாறுவார். நீங்களும் அவரை கல்யாணம் பண்ணதுனாலேயே நீங்களும் மாறிடுவீங்க. இருக்கிறீங்களா? அது இம்பாசிபிள், அது இம்பாசிபிள். ரொம்ப கஷ்டம், அது இம்பாசிபிள். ஏன் இம்பாசிபிள்? ஏன்னா திருமண உறவே நம்மை பெரிய அளவில் மாற்றுகிறது. அதனால தான் ரெண்டு முற்றிலும் ஒத்து போகக்கூடிய ஆள் என்று உலகத்தில் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. முற்றிலும் 100% ஒத்து போகக்கூடிய ஆட்கள்னு கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் எப்படி எந்த அளவுக்கு ஒத்து போகணுமோ ஒத்து போக வேண்டியது தான், அவ்வளோதான். இதெல்லாம் தான் காஸ்பல் சொல்லுது நமக்கு. நம்மளை எதுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? பர்ஃபெக்டாக அவரோட அப்படியே கரெக்டாக 100% அலைன் ஆகிட்டோமா? நம்ம அவ்வளோ இப்போ சூப்பராக இருக்கிறோமா? நம்ம மனவாட்டியா? அவருக்கு கிடையாது. அவர் பார்க்குறாரு, நீ எப்படி வேணா எப்படி இருந்தாலும் நான் அதை சமாளிக்க ரெடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. ரெண்டாவது ரீசன் ஏன் ரெண்டு பேர் முற்றிலும் ஒத்து போகிறவர்களாக நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னா, இந்த கல்யாணம் பண்ண ரெண்டு பேரும் பாவிகள். அடிப்படையில் பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை, ஆனால் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட மனம், இருதயம், எண்ணங்கள் எல்லாம் இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் என்ன பெரிய பரிசுத்தவான்ல? ஹலோ, கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஆண்டவர் கிருபையாக அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவங்க பர்ஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னு எங்கேயும் சொல்லல வேதம், இனிமே தான் ஆகணும். அதனால தான் சொல்கிறார், மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தான் சுத்திகரித்து கழுவி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். கரை திரை எவ்வளோ கரை இருக்குது, நம்ம கரை எவ்வளோ இருக்குதுங்க? இத்தனை வருஷத்தில் எத்தனை கரையை அகற்றி இருக்கிறாரு. கரை திரையெல்லாம் இல்லாமல் சுத்தமாக்கி நம்மளை எத்தனை தடவை கழுவி, எத்தனை தடவை மன்னிச்சு, எத்தனை தடவை ஏற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? அப்போ இந்த பாவம் நமக்குள்ள பல கரைகளை ஏற்படுத்தி விட்டது, பல பாதிப்புகளை ஏற்படுத்தி விட்டது. எல்லாருமே பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் குறுக்கு புத்தி நிறைய இருக்குது நமக்கு. எங்கேருந்து வந்தது? உலகத்தில் பாவத்தில் விழுந்து கிடந்தோம். ஆமாம், இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசு நம்மளை மன்னிச்சிட்டாரு, நம்மளை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது, புதிதாகிடல கம்ப்ளீட்டாக. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை அதாவது
இப்படி சொல்லியிருக்குது அது. ரோமர் 12:2 Be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, so that you may prove what is the good, acceptable and perfect will of God. தேவனுடைய நன்மையும் பிரியும் பூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலேன்றாரு. அப்போனா அந்த ரோமருக்கு எழுதுகிறாரு, ரோம சபைக்கு எழுதுகிறாரு, அவங்களாம் மனம் இன்னும் புதிதாகலை, மறுரூபமாகுங்கள், இனிமேல் தான் ஆகணும். வேற ஒரு மனுஷனாக மாறுங்கன்றார். மாறிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், மாறிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் மொத்தமாக மாறிடலைங்க. இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டார், மாறிட்டவங்களை போல நினச்சி ஏற்றுக்கொண்டார். நம்மளை நீதிமான்களை போல எண்ணி நம்மளை ஏற்றுக்கொண்டார். நீதிமான்கள்னே அறிவிச்சிட்டார் நம்மளை, அவ்வளோ இறக்கம் காட்டிட்டார் நம்மளை. ஆனால் நீதிமான்களாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார் இல்லையா? ஏற்றுக்கொள்வது நீதிமான் ஏற்றுக்கொண்டார். பாவமே செய்யாதவன் மாதிரி, ஜஸ்டிஃபைட்னா தான் அர்த்தம். ஜஸ்ட் அஸ் இஃப் யூ ஹவ் நெவர் சின்ட். இதுவரை பாவமே செய்யாதவனை போல் உங்களை ஏற்றுக்கொண்டார். இல்லைன்னா வேறு மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நிறைய பாவம் இன்றைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அதையெல்லாம் மன்னித்து சுத்திகரித்து கழுவி நம்மளை கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ பாவம் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்குது. இந்த பாவம் பாதிச்சிருக்கிறதுனால தான் பாருங்கள், புத்தி சரியாக இருக்க மாட்டேன்னு சில நேரத்தில். கேடுகட்ட புத்தியாக இருக்குது சில நேரத்தில் சிலருக்கு இல்லையா? சில நேரத்தில் நினைக்கிறேன், என்னத்தை பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறான் வர்றான், என்ன புத்தி இப்படி இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படவே கூடாது. மாறிட்டு இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார், கழுவிட்டு இருக்கிறார், சுத்திகரிச்சிட்டு இருக்கிறார், பெட்டர் ஆக்கிட்டு இருக்கிறார். சுத்தமாக மாறிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் மனைவி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, உங்கள் புருஷன் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லோரும் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் 2 பர்ஃபெக்ட்லி கம்பேட்டபிள் ஆட்கள் நீங்கள் பார்க்க முடியாது. பொருத்தமான 2 100% ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமான ஆளை பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லாரும் கணவன் மனைவி ஆண் பெண் எல்லாரும் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 2 பேரும் 100% பொருத்தமான ஆள் இருக்கவே முடியாது. எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. நம்ம நினைக்கிறோம் புருஷன்தான் பெரிய பாவின்னு, அவன் நினைக்கிறான் நீங்கள் தான் பெரிய பாவின்னு. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஏனென்று சொன்னால் 2 பேருமே பாவிகள், 2 பேருமே மாற வேண்டியவர்கள், 2 பேருக்குமே கடவுளுடைய கிருபை தேவை, 2 பேருக்குமே ஞானம் தேவை, 2 பேருக்குமே கடவுள் ஏற்படுத்துகிற மாறுதல்கள் தேவையாக இருக்குது. அப்போ அதனால தான் பாருங்கள், திருமண வாழ்க்கைங்கிறது சும்மா லேஸில் வெற்றியை அடைஞ்சிடுறது கிடையாது. இப்போது ஒருத்தன் கிரிக்கெட் விளையாடணுன்னு விரும்புகிறான், ப்ரொஃபஷ்னலாக ஸ்ரீலங்கா டீமில் விளையாடணுன்னு விரும்பினான். அவனை நீ பயிற்சி எடு, இப்போவே ஆரம்பி, பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போதே ஆரம்பித்து ட்ரைனிங் செஷனுக்கெல்லாம் போய் ப்ரொஃபஷ்னல்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க எனக்கு நேச்சுரலாக வருதுங்க, இது என்ன பெரிய ட்ரைனிங் எடுக்கிறது, எடுத்தேன்னா பேட்டை எடுத்தேன்னா வீசின்னு வீசிடுவேன், நான் அடியேட்டுன்னு அடிச்சிடுவேன், நாக்கும் பாருங்கள் எப்படி விளையாடுறேன்னு, எனக்கு அப்படியே இயற்கையாக வருது, எனக்கு ஒன்றும் ட்ரைனிங் வேண்டியது இல்லைன்றான். ஏன்னா அவனுக்கு தெரியல இது எவ்வளோ ட்ரைனிங் அவசியங்கிறது தெரியல. இதில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன், ப்ரொஃபஷனலாக போய் விளையாடும் போது தான் தெரியும். அவன் போல் பண்ணுறது இவன் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டான். இந்த மாதிரி அவனுக்கு எதிராக வர்ற பந்துகளை சமாளிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் தேவைப்படுது, எவ்வளவு வித்தைகள் கற்றுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ நாள் எடுக்கும், அதுக்கு எத்தனை வருஷங்கள் எடுக்குன்றது அவனுக்கு விளங்கவே மாட்டேங்குது. அவன் என்ன நினைக்கிறான், இதுக்கு ஒரு ட்ரைனிங்காக, இது நேச்சுரலாக வருமே அப்படிங்கிறான். சிலர் திருமணத்தை பற்றி அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப வாலாட்டிகிட்டு இருக்கிறான் அந்த பையன், கால் கட்டு போடணும் அவனுக்கு. நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, போட்டால் சரியாக போயிடான்லாம். ஐயோ, இவனுக்கு கால் கட்டு போட போய் அவன் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை தலைகீழாக்குவான். அதை கெடுத்துக்கு ஒரு வழியாக்கி குட்டிச்சவர் ஆகிற வரைக்கும் விட மாட்டான். அவங்க நினைக்கிறாங்க ஒரு தாலி கட்டிட்டா எல்லாம் மாறிடும். தாலி கட்டிட்டு ஆசீர்வதிச்சுட்டு பாதிரியார் இவங்க போய் யார் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா எல்லாம் சரியாயிடும். இல்லை யாராவது பெரிய தேவ மனுஷன்கிட்ட போய் அவர் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிடும். இது ஒரு ஜாக்பாட் மாதிரி நினச்சின்னுக்குறாங்க. உளுந்தா உளுந்துச்சு இல்லைனா போச்சுன்ற மாதிரி.
இந்த கோயிலில் நடந்தால் சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா எங்கள் தாத்தாக்கு அங்கே தான் நடந்தது. அவர் 60 வருஷம் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தார். அவர் வாழ்ந்துருக்கலாம், அவர் வாழ்ந்ததுக்கு வேறு காரணங்க. அப்போ நான் சொல்கிறேன், 2 பேரும் பாவிகளாக இருக்கிறதுனால ஒத்து போகிற 2 பேரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால தான் திருமணம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நிறைய நேரத்தில் போராட வேண்டியதாக இருக்குது. நிறைய தியாகம் தேவைப்படுகிறது, அன்பு தேவைப்படுகிறது, பொறுமை தேவைப்படுகிறது, தேவ ஞானம் தேவைப்படுகிறது. அதனால தான் வேத வசனம் சொல்லுது, நீதிமொழியில் 24:3-4 வசனங்கள் சொல்லுது, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். வீட்டை கட்டுறதுனா செங்கல்ல வீட்டை கட்டுற சொல்ல, குடும்பத்தை கட்டுறதை பற்றி சொல்லியிருக்கு. திருமண வாழ்க்கை கட்டுறதை பற்றி சொல்லியிருக்கு. 3 காரியம் அவசியமா. என்ன அவசியம்? ஞானம், விவேகம், அறிவு. ஒரு கப்பல் சொல்கிறாங்க என்கிட்ட, ஏங்க நாங்கள் இப்போ 7 வருஷமாக காதலிச்சோங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருந்தோம், டெய்லி போவோம், பீச்சுக்கு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், ஜாலியாக இருந்தோம், நல்லா இருந்தோம். இது திருமணம் செஞ்ச நாள்லேருந்து ஒரே தொல்லையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. அவ்வளோ நாள் நல்லா காதலிச்சப்பெல்லாம் நல்லா இருந்தோம், இப்போ ஏன் இப்படி இருக்கிறோம் தெரியல அப்படிங்கிறாங்க. இந்த திருமணமே இவங்களை ஆளுகளை மாற்றிடுது பாருங்கள். டெய்லி பீச்சுக்கு போயிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்துட்டு வர்றதுக்கெல்லாம் பெரிய ஞானம், விவேகம், அறிவெல்லாம் தேவையில்லை. கையில் ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னா பீச்சில் போய் ஓசி காற்று வாங்கிட்டு 2 பொட்டலம் வேர்க்கடலை வாங்கி கொறிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு ஊர்கதை பேசிட்டு வந்துடலாம். அதுக்கு பெரிய ஞானம், விவேகம், அறிவெல்லாம் தேவையே கிடையாது. டெய்லி போய் 7 வருஷம் அதை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா எப்படி பண்ணுறோம் அதை? அந்த பொண்ணு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு தலையெல்லாம் வாரிக்கிட்டு மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஜிகு எல்லாம் பண்ணிக்கிட்டு அது வருது. நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த பொண்ணை பார்க்க போகிறோன்னு பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்று கமன்னு போகிறீங்க. இது பீச்சு காற்றுல இதமாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. கல்யாணம் பண்ண பிறகு காலையில் இருந்தம்மா எந்திரிச்ச உடனே பார்த்த உடனே ஐயோ இதே கல்யாணம் பண்ண நான் பீச்சில் பார்த்த முகம் வேறு மாதிரி இருந்தது. இங்கே இப்போ டெய்லி இதை பார்க்கணும், டெய்லி இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பீச்சில் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே வந்து வீட்டுக்கு போனால் இன்னும் சமையல் ஆகலை, உங்களுக்கு பசிக்குது, சமையல் ஆயிடுச்சுன்னா அது நல்லா இல்லை, அது உங்களுக்கு வாயில் வைக்க முடியல, 1008 பிரச்சனை. அதை சொன்னால் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. எப்படியெல்லாம் மாறுது பாருங்கள். என்னங்க நல்லா இருந்தது இப்போ ஆமாம் மாறுங்க, கேட்டால் சொல்லியிருப்பேன் முதல்ல. ஹலோ. அதனால தான் நான் இதெல்லாம் பைபிள் நான் எல்லாம் இதெல்லாம் சர்ச்சிலே ப்ரீச் பண்ணிடுறது பேசாமல். ஏன்னா சிலர் வந்து கேட்பாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்க, ஒரு கவுன்சிலிங் வேணும். நான் சொன்னேன், கோயிலுக்காக வர்றதில் உனக்கு என்ன கவுன்சிலிங் வேணும்? சிலர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் பாதிரியாரை போய் பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு ஒரு கவுன்சிலிங், ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அது அவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார், கவுன்சிலிங் பண்ணி விட்டேன், போ அப்ரூவ்ட் மேரேஜுக்கு. ஒன்றும் வழங்கலை. அந்த கவுன்சிலிங்கில் சொல்ல முடியுமா அவனுக்கு? திருமணத்தின் நோக்கம் வந்து சுவிசேஷத்தை அப்படியே நடத்தி காட்டுவது தான். அவன் ரட்சிக்கப்பட்டவனா அப்போ தானே சுவிசேஷமே வழங்கும். ஹலோ. அப்போ தானே அவன் அதுலேயும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். எதுவுமே இல்லை, எவனையாவது ஒன்று பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நீங்கள் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆகிடுவான். நான் சொல்கிறேன் ஆமாட்டான். அப்போ என்ன தான் பண்ணுறது? கவுன்சிலிங் பண்ணுங்க. கவுன்சிலிங் நான் கவுன்சிலிங்கெல்லாம் ரொம்ப தர்றதில்லை பாருங்கள். எங்கள் சர்ச்சில் சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஒரு கவுன்சிலிங், 8:30 மணிக்கு இன்னொரு கவுன்சிலிங், 11 மணிக்கு இன்னொரு கவுன்சிலிங் இங்கிலீஷில், சாயந்தரம் 6 மணிக்கு இன்னொரு கவுன்சிலிங். எல்லாம் சர்ச் ஆராதனைகள். ஐயோ சர்ச் ஆராதனையை சொல்கிறீங்க, அப்போ ஆராதனையில் என்னங்க பண்ணுற? இப்போ பிரசங்கம் பண்ணுறேன், என்ன பிரசங்கம் பண்ணுறேன்? பிரசங்கம் மாதிரியா இருக்குது இது? கவுன்சிலிங்க. ஹலோ. கவுன்சிலிங் வந்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? மந்திரவாதம் ஏதாவது பண்ண போகிறேன்னா?
கிடையாது. பைபிளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பேன். பைபிளில் என்ன சொல்லுது, நீ எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி அதைத்தான் பேசிகிட்டு இருப்பேன். அதைத்தானே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறேன். நான் பிரசங்கத்தையே கவுன்சிலிங் ஆக்கிடுறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 100 வாரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், வரல ஆள் வந்து கேட்குறதுக்கு இல்லை. அல்லது ஒரு சீடியை வாங்கியாவது கேட்கணும், இல்லை போய் யூடியூப்பில் பார்த்தாது கேட்கணும், அதுக்கும் பிரியம் இல்லை. ஆனால் திருமணம் மட்டும் ஓஹோன்னு அமைஞ்சிடணும். ஹலோ, அப்புறம் எதுக்குங்க சர்ச்சில் போதிக்கிறோம்? எதுக்கு சர்ச்சில் போதிக்கிறோம்? எதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம்? எதுக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றோம்? எதுக்கு பிள்ளைகளெல்லாம் இங்கே கொண்டாடுறோம்? அவங்க சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் கேட்க வேண்டும். கேட்டு 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 இது உள்ளே போய் விதைக்கப்படணும். வசனம் விதைக்கப்பட்டால் தான் அந்த விளைச்சல் உண்டாகும். தேவனுடைய ராஜ்யம் அப்படி தான் வேலை செய்யுது. வசனத்தை விதைக்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு இயேசு சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது? உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு எழுது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அப்படியா வேலை செய்யுது? கிடையாது. உனக்கு ஏதாவது தேவையாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஒரு ஜெபம் பண்ண அவங்க சரியா. அப்படி வேலை செய்யல தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் எப்படி தெரியுமா வேலை செய்யுது? வசனத்தை விதைக்கிறோம், இருதயத்துக்குள்ள வசனம் போகுது, அது விளையுது, அது விளைச்சலை உண்டாக்குது, ஆளில் மாற்றம் ஏற்படுது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் மெத்தடுங்க. மீதியெல்லாம் சரி, அவசரத்துக்கு ஜனங்க ஏதோ ஒரு அவசரத்தில் கால் பண்ணுறாங்க, நம்ம ஃபோனில் ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து வசனத்தை கேட்கலன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க சிலர், பல கவலைகளில் பல கஷ்டங்களில் எழுதுகிறாங்க, நம்ம பதில் எழுதுகிறோம். ஆனால் வந்து வசனத்தை கேட்கலன்னா நடக்காது. நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு அம்மா எழுதுது எனக்கு, நான் டிவியில் வந்த காலத்தில் முதல்ல டிவியில் வந்த காலத்தில் ஒரு அம்மா எழுதுது பாருங்கள். நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு தான் போகுது. அது ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற சபைக்கு போகுது. ஏன்னா அதில் சொல்லியிருக்குது என்னன்னு எழுது. எனக்கு என் புருஷன் வந்து ரொம்ப அக்கிரமக்காரங்க, ரொம்ப மோசம், தகாத வாழ்க்கை வாழுகிறான், ரொம்ப கேடுகட்ட புத்தி அப்படிலாம் எழுதுது. எழுதிட்டு சொல்லுது, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அவனுடைய 2 காலையும் உடைச்சி 2 கையும் உடைச்சி படுக்க வச்சாருன்னா தான் இவன் வந்து திருந்துவான், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு லெட்டர் எழுதுனா சரியாக போய்டுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஹலோ, இது நான் ஜெபம் பண்ணி சரி பண்ணிடணும். அதை இப்போ எனக்கு விளங்குது அந்த புருஷன் ஏன் அப்படி இருக்கிறான்றது. இப்படி ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு கையும் காலும் உடையுமான்னு காத்துக்கிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற மனைவிக்கு புருஷன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்கள். உங்கள் மனைவி டெய்லி வீட்டில் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே 2 காலையும் உடையும் 2 கையும் உடைச்சி படுக்க வையும், இவன் இந்த அக்கிரமக்காரனை படுக்க வச்சு இவனுக்கு புத்தி சொல்லும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணி இருக்கிற மனைவி அது ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வருது. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இப்போ மனுஷிக்கு எப்படி இருக்கும், புருஷன் எப்படி இருப்பான்னு பாருங்கள். இருக்கிறீங்களா? நான் எழுதின பதில், அம்மா இந்த மாதிரி ஜபம்லாம் நான் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ஜபங்கள்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. உங்கள் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, இதுக்கு நிறைய கர்த்தருடைய வார்த்தை தேவைப்படுது, போதனைகள் தேவைப்படுது. நீங்கள் கவனிக்கணும், கேட்கணும், உள்ளத்தை திறக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் உபாச ஜபத்துக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கு போய்ட்டு அது பத்தாது. கர்த்தருடைய வார்த்தை ஆகிய வசனம் உள்ளத்தில் விதைக்கப்படணும். கேட்கணும். நீங்கள் கேளுங்க, போய் நான் வேணா உங்களுக்கு ஃப்ரீயாக தர்றேன், சிடி தர்றேன். அந்த காலத்தில் சிடி அனுப்புகிறேன் உங்களுக்கு, நீங்கள் கேளுங்க, இதை உட்காந்து டெய்லி கேளுங்க 1 மணி நேரம். கூடுமானா உங்கள் புருஷனையும் உட்கார வச்சு கேளுங்க, அவர் கேட்க விரும்பலைன்னா கூட நீங்கள் கேளுங்க. நீங்கள் மாறினீங்கன்னா அப்புறம் அவர் மாறுவார். இதை தவிர வேறு என்ன பண்ண முடியும்? நான் வந்து இங்கேருந்து அப்படியே அந்த பேயை ஓட்டிடணுன்றாங்க. ஏதோ பேய் ஏதோ சிலர் வருவாங்க, வந்துட்டு யாரோ என்னமோ செய்வினை வச்சுட்டாங்கய்யா, அதனால தான் என் புருஷனுக்கு எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. செய்யாத வினையினால் தான் வருது, ஒன்றும் செய்யாது தான் வினை. இங்கே செய்வினை உங்களை என்ன பண்ணு? நீ ஒரு விசுவாசி, உனக்கு செய்வினை உன்னை விட பெரிய ஆளா? பிசாசு உன்னை விட பெரியவனா? நான் சொல்கிறேன், பிசாசு உங்களை ஒன்றும் தொட முடியாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதமும் கிடையாது, பில்லி சூனியம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வேலை செய்யாது. நீங்களே வேலை செய்யணும்னா செய்யும். அப்போ ஏன் செய்யாது? நீங்களே கதவை திறந்து விடுறீங்களா? வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் வேலை செய்யும்னு சொல்கிறீங்களே, நான் வேலை செய்யாதுங்கிறேன்.
நான் கடவுளுடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவன், வேலி அடைத்து காக்கப்படுகிறவன். யோபுவை பார்க்கும்போது பிசாசே சொல்கிறான், இவனை ஆசீர்வச்சு பெரிய ஆளாக்குனது மட்டும் இல்லை, சுற்றி வேலி அடைச்சி நான்லாம் உள்ள நுழையாதபடி பண்ணிட்டீரன்றான். பிசாசுக்கு தெரிகிற உண்மை இன்றைக்கி நிறைய பிரசங்கியார்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய விசுவாசிகளுக்கு தெரிய மாட்டாங்குது. நல்லா கவனிங்க. இது ஈஸியில் அது சும்மா நான் ஒரு லெட்டர் எழுதி அதை சால்வ் பண்ண முடியாது. ஒரு அம்மா வந்தது பாருங்கள், ஒரு ஆள் வந்தார், சொல்கிறாரு, என் மனைவி ஊரெல்லாம் போய் நான் குடிக்கிறேன், நான் அடிக்கிறேன்லாம் சொல்லிட்டு வந்திருக்குதுயா. இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவ ஜப கூட்டத்துலேயும் போய் சொல்லிவிட்டு, இப்போ எல்லாருக்கும் என் பேர் தெரியும், ஊர் தெரியும், என் விவரம் தெரியும், எல்லோரும் எனக்காக ஜெபம் பண்ணிட்டுருக்குறாங்க. அதனால் நான் எந்த சபைக்கும் போக முடியறதில்ல. போனாலே இப்படி பார்க்குறான், அது அவர் தான் போன வெள்ளிக்கிழமை அவருக்காக தானே ஜெபம் பண்ணோம், நம்ம அவர் வந்திருக்காரு பாரு, அந்த அம்மா சொன்னிச்சு அவர் தான் அப்படின்னு பார்க்குறாங்க எல்லாம். என்னால் எந்த சபைக்கும் போக முடியல. உங்கள் சபையில் வந்தால் கூட்டத்தோட கூட்டமாக எங்கேயோ உட்காந்துட்டு போக முடியுது, அதனால தான் இங்கே வரேன். நான் தள்ள காட்ட முடியல எந்த கிறிஸ்தவ கூட்டத்துலேயும். இங்கே யாரும் கண்டுக்க மாட்டேறீங்க, நான் பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், ஏம்மா ஊரெல்லாம் போய் இப்போ ஹஸ்பண்டை ஃபேமஸ் ஆகி வைக்கிறது, அந்த மாதிரி குடிகாரன் அடிக்கிறான்னு, இந்த ஊரெல்லாம் போய் சொல்கிற முயற்சியை விட்டுட்டு நீ உன் வீட்டில் நின்று இயேசுவின் நாமத்தில் என் வீட்டுக்குள்ளே குடி வராது, நான் அனுமதிக்க மாட்டேன், ஜெபம் பண்ணு, விசுவாசத்தில் பேசு, என் வீட்டுக்குள்ளே குடி வராது, இந்த மாதிரி சண்டை வராது, சச்சரவு வராது, சமாதானம் என் வீட்டில் வந்து தங்கி இருக்கும். 112ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறத சொல்லு. என் வீட்டில் எல்லா நன்மைகளும் தங்கி இருக்கும், சமாதானம் தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லு. சும்மா புருஷங்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நீ வந்து ஜெபத்தில் ஒரு நம்மளை கடவுள் எப்படி உண்டாக்கி இருக்கிறாருன்னா, ரோட்டில் நின்று போலீஸ் டிராஃபிக்கை இது பண்ணுறாரு பாருங்கள், அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு, இயேசுவின் நாமத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு. நாம் என்ன சொல்கிறோமோ அது நடக்குங்கிற மாதிரி நம்மளை உண்டாக்கியிருக்காரு. என் வீட்டில் என்ன நடக்குன்றதை நான் விசுவாசிக்கணும், என்ன நடக்கணுங்கிறத நான் விசுவாசிக்கணும், நான் டிக்டேட் பண்ணணும். நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இதை போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்தால் அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் யாரும் சொல்லித்தராதனால அந்த அம்மா ஊரெல்லாம் போய் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு எல்லா உபவாசம் கூட்டத்துக்கும் போயிட்டு வந்து போனதனுடைய விளைவு என்ன, எல்லாருக்கும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, அவர் பேர் இது மோசமான ஆள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. இவ்வளோ தான் லாபம் ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பதிலாக உட்காந்து வீட்டில் உட்காந்து விசுவாசித்து ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணியிருந்தால் காரியம் மாறி இருக்கும். அப்போ அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், திருமண வாழ்க்கை என்கிறது சுவிசேஷத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. அதனால தான் திருமணம் பண்ணும்போது ஒரு விசுவாசியை திருமணம் பண்ணணும். இருக்கிறீங்களா? இல்லைன்னா சும்மா கிறிஸ்தவ திருமணம் பண்ணதுனாலேயே இது நல்லா பெருசாக வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் வெறும் கிறிஸ்தவ திருமணம் போதாதுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒருவனாக இருக்க வேண்டும், ஒருவர்களாக இருக்க வேண்டும், நல்ல விசுவாசியாக பார்த்து பண்ணணும். ஏன்னா என்ன போதனை பண்ணாலும் யாருக்கு விளங்காதுங்க, அவன் ஒன்றும் திருந்து போகிறது இல்லை. ஏன்னா சுவிசேஷத்தை நம்புகிறவனாக இருக்க வேணும், சுவிசேஷத்தை ருசி பார்த்தவனாக இருக்க வேணும். ஏன்னா சுவிசேஷத்தை அப்படியே நடத்தி காட்டணுமே. ஹலோ, அதான திருமண வாழ்க்கை, அதில் தானே வெற்றி வருது. சுவிசேஷத்தை நடத்தி காட்டணும்னா சுவிசேஷமே எனக்கு வேணாம், நான் சும்மா கோயிலுக்கு வேணா வர்றேன் கூட, நான் வேணா வந்து ஞானசானம் எடுத்து பேரை வேணா மாற்றிக்கிறேன் அப்படின்றவன்ட்டு என்ன வாழ்க்கை வரப்போகுது உங்களுக்கு? கிடையாது. நல்ல ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு நல்ல உறவில் இருந்து சுவிசேஷத்தை விரும்புகிறவன், அதை எல்லாத்த காட்டிலும் பெருசாக நினைக்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் தான் 2 பேருக்கும் என்னென்னு வழங்கும், திருமணம்னா என்னென்னு வழங்கும். அதனால தான் வேத வசனம் சொல்லுது, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாதீர்கள்னு. இருக்கீங்களா? சரி, இத்தனை பேருக்கு நான் சொன்னது நல்லா வழங்குச்சு. ஒரு காரியத்தை வழங்கிங்க இன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி, திருமணம் வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே சுவிசேஷம் என்ன செய்யுது, இயேசு என்ன செய்கிறார் நமக்கு, அதை அப்படியே நடத்தி காட்டுவது தான் சுவிசேஷம்.
அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவது, அப்படியே பிரதிபலிப்பது, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுவது, அப்படியே ரீஎனாக்ட் பண்ணுவது, அதுதான் சுவிசேஷம். அதுதான் திருமண வாழ்க்கை. எந்த அளவுக்கு சுவிசேஷம் வழங்குகிறதோ அந்த அளவுக்கு தான் திருமண வாழ்க்கை வெற்றி பெற முடியும். எந்த அளவுக்கு திருமண வாழ்க்கை வழங்குகிறதோ, எந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் ஆழமாக பிரவேசித்து வாழுகிறீர்களோ இதன்படி, அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாய் மேன்மை பாராட்டுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்.